இங்க தமிழ் தேசியம் என்கிற பெயரால் திமுக வெறுப்பு அரசியலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்க அரசியலையே எதிர்த்து வெறுத்து பரப்புவதன். அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமன் அவர்கள் சொல்றது போல் கருணாநிதி வீட்டில் கக்கூஸ் கழுவியதன் விளைவாகத்தான் சீமானவர்கள் எது பேசியதாலும் விமர்சனம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் அண்ணன் திருமாவளவன் தள்ளப்பட்டிருக்கிறார். தினம் ஒரு பொழுதும் அண்ணன் சீமானவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை பொறுத்து அவருடைய கட்சியை சார்ந்த வன்னிய அரசு மற்றும் தற்போது புதுசாக ஒரு ஆள் ஜாயின் பண்ணியிருக்காரு கிருஷ்ணசாமி அவர்கள், இவர்களையெல்லாம் சீமானவனை எதிர்க்க அல்லது அவர்களை விமர்சனம் செய்ய தினதினம் தூற்றுவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்று சொன்னால், அண்ணன் சமீபத்தில் இந்த பனை ஏறி கல்லறுக்கு விழா நடத்தியிருந்தார். இது தொடர்ந்து கிருஷ்ணசாமி தொடர்ச்சியாக அண்ணன் சிவமதுக்கு விமர்சனத்தை கொண்டிருந்தார். இவர் கல் எப்படி இறக்கலாம், போதைப் பொருள், இது ஊக்குவிக்கிறாரா, இவர் அறுவாள் வச்சு காமிக்கிறாரு, இது சட்டப்பூர்வம் கைது செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்கக்கூடாது, உடனே கைது செய்ய வேண்டும், இப்படிலாம் விமர்சனம் செய்து கொண்டிருந்தார். என்ன காரணம் என்று பார்த்தாக்க, ஏற்கனவே ஒரு போட்டி 2020 போட்டியிட்ட ஒட்டப்படாத தொகுதியில் அண்ணா சார் போட்டிட்டார் பார்த்தீங்களா, 5-6 சதவீத வாக்கு தான் எடுத்திருக்கிறாரு. அதே தொகுதியிலத்தையும் அண்ணா நாம் தமிழ் சார்ந்த வேட்பாளர் 22% வாக்கு வாங்கியிருக்காங்க. இதனால் கிச்சாவுக்கு பொறுத்துக்க முடியல. ஏன்னா ஒத்த சீட்டு வாங்கி ஜெயிக்க முடியல, கூட்டணிக்கு ஒத்த சீட்டை வாங்கணும்னாக்கா இப்போ ஏதாச்சும் விமர்சனம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இறங்கியிருக்கார் தலைவர். ஏன்னாக்கா இவருடைய நோக்கம் முழுமுதாக இவர் பின்னாடியே பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நிறையா செய்திகளை வந்து கொண்டிருக்கிறது. கிச்சாச்சேமி, அதாவது தமிழ் சமுதாயத்தை சேர்ந்து விளையாடக்கூடிய இந்த ஜாதிகளுக்கு கிச்சா எப்படி தலைமை ஏற்றாரு, அந்தளவுக்கு தமிழர்கள் மடப்பயலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், மக்காது கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்திலே இவர்களெல்லாம் தலைவர்கள் போல் காட்டிக் கொடுக்கிறார்கள். அந்த சாதி சந்த பிரச்சனைகளுக்காக தமிழர் சாதியில் பல ஜாதிகள் பல கட்சி இருக்கிறது. அந்தந்த சாதி சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைன்ற போது இவர்கள் தலைவராக உருவெடுக்கிறார்கள். உருவெடுத்த பிரச்சனை அதுக்கு என்னாக்கா, அதாவது ஒரு அரசியல் நுழையணும்னு பார்த்தீங்கன்னா கூட எளிமையான மக்கள் பேசப்படுறதில்லை. எளிமையான மக்கள் அரசியல் வரணும், பொருளாதாரம் இல்லாதவங்களாம் வருது கொடுக்குது, வந்தாக்க நம்ம வேலைவாய்ப்பு என்ன பண்ணுறது, பொருளாதார பிரச்சனைகளை பங்கெடுக்கிறது, இந்த வசதிப்படுத்துறவர்கள் மட்டுமே அரசியல் நுழைவார்கள். அதையெல்லாம் முற்ற திறந்து தான் நாம் தமிழர் சின்ன சீமானவர்கள் தலைமையில் தான் அரசியலுக்கு யாரும் வரலாம். பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது, நம்ம எடுத்துக்கொண்ட கொள்கைகள் தத்துவங்களை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாற்று அரசியலை முன்னோக்கி போயிட்டு இருக்காரு. இந்த பொறுக்கப்படியாக கிச்சாசாமி என்ன பண்ணுறாருனாக்கா, தொடர்ந்து சீமான விமர்சனம் கொண்டிருக்கிறாரு. இவருடைய பேக்ரவுண்ட் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இவர் தமிழர் சாதி அல்ல, தெலுங்கு கொண்டாரட்டி சார்ந்தது என்பது தற்போது காணொலிகள் பார்க்க முடியுது, பதிவும் பார்க்கப்படுகிறது. இது தொடர்ந்து அதை கன்ஃபார்ம் இது விதமாக தவுக்கு சங்கர் அவர்களிடம் சொல்லியிருக்காரு. இவரை தெலுங்கு சேர்ந்த அருந்து சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற செய்தியும் ஒரு சிறு காணொலியை பார்க்க முடிந்தது. இப்போ புரிஞ்சுங்களா ஏன் கொதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிருஷ்ணசாமியோட பயாலஜிக்கல் ஃபாதர் அண்ட் மதர் 2 பேருமே எஸ்சி அருந்ததியர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள். அதே மட்டும் விசிகா மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, விசிகா இந்த மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குரலற்ற குரலாக எப்போ சொல்லுவாங்க, அமுக்கிட்டா சொல்லுவாங்க. அந்த சூழ்நிலையில் எல்லோரும் நினைப்பது உண்டு, நமக்கு ஒரு தலைவர் இருக்கு, நமக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை, கம்பீரமாக பேசுறதுக்கோ தத்துவத்தை எடுத்து வைக்கிறதோ பேச்சை எடுத்து வைக்கிறதுக்கோ பேச்சு ஒன்றதும் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்குது. அந்த கால தீர்மானவர்கள் நம்ம அந்த காலத்து சூழ்நிலையில் கூட ஒரு தலித் சமூகத்துக்கு வரைய சமூகங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தார். ஒரு பிரச்சனை நமக்கு ஒரு ஆள் இருக்காரு அப்படிங்கிற தைரியத்தில் இருந்தாக்க அது மாற்று கருத்து இல்லை. அந்த நம்பிக்கையில் தான் இந்த பறையான மக்கள்லாம் நமக்கு ஒரு தலைவர் இருக்கிறார்கள் என்று ஒன்றுபடுகிறார்கள். அதே போன்று பாமக சாதி அமைப்பு ஒன்றுபடுகிறது. இப்போ பெரும்பான்மையாக பேசப்படுறதுனா பாமக விசிக, இதுக்கு ஜாதி கூட்டமாக ஆகப்படுது. இவங்க எங்கே பாமக கூட்டம் போட்டாலும் மணி சட்டையை போட்டு வன்னியர் தான் அதிகமாக இருப்பாங்க, விசிக எங்கே கூட்டம் போட்டாலும் புழு சட்டையை போட்டு இவங்க தான் அதிக கூட்டமாக இருப்பாங்க. இப்போ இவரெல்லாம் தலைவராக ஒருங்கிணைத்த பிறகு என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து அதை கட்டமைச்சிட்டே இருக்கிறாங்க. இவனும் பிரிஞ்சு போயிடக்கூடாது, திமுகவுக்கு பிற கட்சிக்கு பிரிஞ்சு போயிடக்கூடாதுனால தொடர்ந்து அப்படிலேருந்து கட்டமைச்சிட்டு இருக்காங்க, ஜாதிகளை கட்டமைச்சிருக்காங்க. இந்த ஜாதி கட்டமைப்புக்கு என்ன காரணம், இந்த 2 பேர் திராவிட கட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை கொடுத்து உதவி பண்ணுது. இந்த மக்களை வச்சு என்ன பண்ணுறாங்கனாக்கா நம்பிக்கை விதைக்கிறாங்க. அந்த மக்களுக்கு நம்ம தலைவர் நம்பிக்கை விதைக்கிறாங்க. அதாவது பிரச்சனை பங்கெடுக்கிறது, எதிர் ஜாதிகாரன் சண்டை வச்சாங்கன்னா தூண்டி விடுவது, குரலை எழுப்புறது, கட்டணம் தெரிவிப்பது, இதன் மூலயமா அந்த மக்களை இருக்கிறாங்க. சமுதாயத்தாளர்கள் நமக்கு தான் இவர் தான் பக்கலமாக இருக்கிறாரு அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, பேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 திராவிட கட்சியிலையும் கூட்டிட்டு போனால் இவ்வளோ சீட்டு கூடி 500 கோடி கூடி இவ்வளோ கொடுக்கும் பேரம் பேசுகிறாங்க. இப்படிலாம் பேரம் பேசப்பட்டு தான் 2 பேரும் 1000 கோடிக்கு மேலே 2000 கோடி சொத்து செய்திகள் வருகின்றது. நிறைய கோடி சொத்து விசிகாவும் சரி பாமகவும் சரி நிறைய கோடிகளை உள்ளாடி வச்சுருக்காங்க, பேரம் பேசி வாங்கிடுறாங்க. இந்த 2 மக்களை வச்சு தானே பேரம் பேசி வாங்கினீங்க, எனக்கு கூட்டம் வாங்கினீங்களே. இந்த சமுதாய மக்களுக்கு ஏதாச்சும் அந்த பணத்தை செஞ்சுருக்கீங்களா, இது வரைக்கும் செஞ்சுருக்கீங்களா? இல்லவே இல்லை. ஆளும் அரசு தான் ஏதோ கொஞ்சம் சட்டங்களே இதை பண்ணிக்கிட்டு இருக்கு, அது முழுமையாக சென்றடையவில்லை.
முழுமையாக சென்ற இடத்தை விட்டார்கள் இந்த மக்கள் அந்த மக்கள் உங்களை தேட மாட்டார்கள். ஏன்னா தேட மாட்டாங்க. இப்போ இந்த பற்றாக்குறை இருக்கிறதுனால தான் வருஷம் நான் செஞ்சு தரேன் இது தொடர்ந்தியாக பட்டாக்களை வச்சுட்டே இருக்கும்போது தான் மக்கள் இந்த கட்சியில் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு கட்சியோட மக்கள், இந்த பறையர் மக்களும் இந்த வன்னிய மக்களும் வந்து பிரிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதாக இப்போ நான் புதுசாக வந்துடுறது நாம் தமிழ் கட்சி மக்கள் பிரிஞ்சு விடக்கூடாது. இவர் என்னக்கா எல்லா சாதி மதம் மற்றும் பிரிவு இருக்கிறனால தான் தமிழை வாழ்ந்து கிடக்க ஆட்சி செய்ய முடியல, நம்மளோட உரிமைகளை பெற முடியல. அப்போ ஒன்று சேரும் போது நாம் தமிழாக ஒன்று சேர்ந்து தான் சீமானவர்கள் மக்கள் 36 லட்சம் மக்களை 8% வாக்குகளை பெற்று அங்கீகாரம் பெற்று கட்சி வளர்ந்துட்டார். இப்போ என்ன பண்ண ஆளுங்கட்சிகளுக்கு ரொம்ப பதட்டம் ஏற்படுது. இவர் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டுங்கிறது தான் ஒவ்வொன்றாக சீமானை எதிர்கொண்டிருக்கிறார்கள். இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா பாமக அப்படின்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட அதிகமாக சீமான் அவர்கள் எந்த விமர்சனம் செய்வதில்லை. அவர் பாட்டிகளை கூட்டணி இருக்கிறார், கடந்து கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவர்கள் தான் எல்லாத்துக்கும் சத்யசந்தன் அவர்கள் தான் சீமானை விமர்சனம் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் சொன்னாக்க, இப்போ ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, இந்த தலைவர்கள்லாம் அந்த மக்களை பிரிந்து விடக்கூடாது, தனக்கு தலைவானர் வந்துட்டாங்க நினைப்பது அது தொடர்ந்து வச்சு வைப்பதற்காக இதை போன்று எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ தான் தெரிகிறது இவர்களெல்லாம் தமிழ் சாதி சேர்ந்த தலைவர்கள் அல்ல, தெலுங்கு தமிழ் சார்ந்தவர்களும் தமிழர்களாக அடையாளம் கட்டப்பட்டு இவர் தமிழ் சாதிகளுக்கு தலைவராக இருந்து தொடர்ந்து கட்டமைத்து கொண்டே இருக்கிறார்கள். இதை இந்த மக்களை பிரிந்து விட சென்று விடாதுங்கிறதுக்காக தான் இந்த 2 திராவிட கட்சிகளும் காசை கொடுத்து பொதுக்கூட்டங்களை போடுவது, அங்கே ஒன்று சேர்ப்பது, இந்த போதை மாநாடு போடுங்கிறது, மதசார்பை மாநாடுங்கிறது, இந்த மதசார்பை மாநாடுமையில் இந்த மக்களுக்கான ஏதாவது திட்டங்களை கூட நிறைவேற்று இல்லை இவங்களாம் செய்யணும், இதில் நிறைவேற்றி வரா இல்லை, தமிழ்நாட்டை விட்டார், அண்டை மாநிலத்துக்கு போயிட்டார், உரிமை காக்க போயிட்டார். இப்படி தான் ஐயா இயக்குனர் அவர்கள் போட்டு தெரிவிக்க விட்ட பல கேள்விகள் அடுக்குகளாக வைத்திருந்தார். இந்த கேள்விகளை இந்த மக்கள்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தெரிந்துவார்கள். இவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இவர்களுடைய செய்திகளை இவங்க மட்டும் ஐயோக்கள் அட்டுதயங்களையும் விசிக செய்கின்ற செயல்பாடுகளையும் மக்களுக்கு செய்தி தெரிவதில்லை. ஏன்னா ஆளுங்கட்சி ஊடகங்கள் தான் கண்ட்ரோல் இருக்குது, இந்த செய்தியும் காட்பதில்லை. சீமான் அவர்கள் ஏதாச்சும் பேசிவிட்டாருன்னு சொல்கிறாங்கன்னா அந்த செய்தியை ஒன்று துண்டை போட்டு காமிப்பது, இவர்கள் செய்ய அதுக்கு காட்டுவதில்லை. இவர்கள் இந்த விசிகா சார்ந்த அண்ணன் திருமாவர்கள் இதுவரைக்கும் இந்த மக்கள் சார்ந்து எந்த நாளும் எடுக்கவில்லை. எல்லாம் பொதுவாக பேசுகிற மாதிரி ஒரு உஸ்பி ஏற்றிக்கிட்டு இந்த திமுக எதிரிகளாக மற்றவங்களை காமிட்டுக்கிட்டு இந்த பிஜேபி எதிர்க்கு கூட தான் கட்டமைத்திருக்க வேண்டியது. அந்த சமுதாய மக்களுக்கு ஒன்றுமே இல்லை. இவர்களெல்லாம் உண்மையில் தமிழர்களாக இருந்த என்று சொன்னால் நான் இப்போ ஏன்னா முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா ரெண்டு கட்சி அதிகார பலத்தில் இருக்குது, பண பலத்தில் இருக்குது, எப்படியோ வந்துட்டாங்க. அப்போ புதுசாக ஒரு கட்சியில் நம்ம எடுத்து வெளில முடியாத சூழ்நிலை இருக்கிறப்ப அவங்கள ஒண்டி இருந்தீங்க, ஓகே, அதெல்லாம் ஒத்துக்கிறோம். நம்ம இப்போ நாம் தமிழ் அரசியல் முன்னெடுத்து வரும்போது நீங்களெல்லாம் ஒன்று சேர்ந்தீங்கன்னாக்கா திமுக கட்சின்னு ஒரு ஓட்டு வங்கி கிடையாது. அவங்க தெலுங்கு கட்சி, அவங்க பேர் மட்டும் தான் கட்சி இருக்குது. இந்த கட்சிக்கெல்லாம் வாக்கு போடுறவங்களா இருக்குது. விசிக அவர்கள்ட்ட பாமக இருக்கட்டும் இல்லை இதர சாதிகளும் எல்லா தலைவர்கள்ட்டும் நீங்கள் தான் வாக்கு போடுறீங்க. அது அவங்க நீங்களெல்லாம் தமிழர்களாக ஒன்று சேர்ந்துட்டினாக்க அவங்களுக்கு ஈஸியாக தோல் கிடைக்கணும். ஆனால் நீங்கள் ஏன் சேர மாட்டீங்க கேட்டாக்கா, உங்களுக்கு உள்ளுணர்வு என்னங்க தமிழ் சார்ந்தே தலைவர் அல்ல. நீங்கள் தமிழ் மக்களை எல்லாம் சாதிகளை ஏமாற்றி இவர் தமிழ் அடையாளம் கொண்டு நீங்கள் தமிழ் அடையாளத்தோட இந்த கட்சி தலைவர்கள் வழி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மக்களுக்கெல்லாம் புரியாமல் இன்னும் தில்லாலங்கடி தெரியாமல் இன்னும் உங்களுக்கு ஓட்டு போட்டே இருக்கிறாங்க. அந்த செய்திகள்லாம் மக்களுக்கு சேர்ந்துட்டுன்னு வச்சிங்களேன், உங்கள் தில்லாலங்கடையிலும் எடுப்பட்டு விழுந்துவிடும், மக்கள் நாராடி சுட்டுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் செயல்பாடுகள்லாம் சீமான் எதிர்கொண்ட குறுக்கெல்லாம் இருக்குது. சீமான் அவர்கள் தமிழக கட்சி அடைந்து தமிழ் மண் சார்ந்த தமிழ்நாட்டில் உள்ள நல்ல மக்களும் எதிர்காலத்தில் நல்லா வாழணும், அவங்க தேவை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற குறிக்கோள் நோக்கத்தில் தான் எல்லா சமுதாய மக்களும் ஒன்றியெடுத்து தான் பேசிகிட்டு இருக்காரு. தனியாக ஜாதி அரசியல் பண்ணலை. ஆனால் நீங்கள் ஜாதியை வச்சு பிரித்து திருப்பி சீட்டு பேரம் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள், சீட்டை நோக்கி மட்டும் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். மக்கள் ஆனது ஒன்றுமே கிடையாது. இந்த மக்கள் அம்பலப்படுத்துவார்கள். சமீபத்தில் முருகன் கோயிலுக்கு போயிருந்தீங்க, சரிங்களா? முருகன் கோயிலுக்கு போயிருந்தீங்க. கோயிலுக்கு யார் வேணாலும் போகலாம், நீங்களும் இந்து சட்டப்படி இந்து தான். நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க ஏன்னாக்கா திமுகனாக்கா அந்த கடவுளுக்கு எதிர்ப்பாளர்கள் அப்படிங்கிற கட்டமைப்பை விட்டுருவாங்க, நம்மளை சார்ந்த மக்களுக்கும் எதிரி ஆகிடுவாங்க. சரி, அதை கட்டமைக்க அவிழ்த்தாக சரி நம்மளும் கோயிலுக்கு போகிறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, கும்பிட்றீங்க, வரீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஓகே சரி. அதற்காக என்ன பண்ணுறீங்க, உடனே ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க, செல்ஃபி எடுக்க சொல்கிறாங்க, உடனே அதை போட்டு அடிக்க வேண்டிய நோக்கம் என்ன உங்களுக்கு? இவ்வளோ வீடியோ லெவலில் போட்டிருக்கு, இவ்வளோ மக்கள் இருக்காங்க, அந்த கோயில் நம்பிக்கைக்கு போனீங்கன்னாக்கா அந்த இடத்துக்கு போனீங்கன்னா எதுக்கு அழிக்கணும்? நீங்கள் கேட்டாக்கா அவ்வளோ ஒரு பொழுது வரைக்கும் நான் வச்சுக்கணுமா, அதுக்காக தான் அழைச்சேன், தேவையில்லை அப்படிங்கிறீங்க. அது கிடையாது. பொட்டு வச்சோம்னா விதி வச்சோம்னா அதுவே அழியிறப்ப அழியும். உடனே அழிச்சான்னு சொன்னால் நீங்கள் நாடகம் நடத்துவதற்காக அங்கே போனதாக தான் தெரிய விடுகிறது. 2021 நீங்களே பேசுகிறீங்க, தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ் கடவுள்னா அப்போ பிள்ளையார் யார், அவர் இந்தி கடவுளா? சனாதனத்தை இவங்களாவ உள்ளே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்கேன். உங்களே ஒருவன் தமிழ் கடவுள், இன்னொருவன் இந்தி கடவுளா? எப்படி இருக்க முடியும்? பேச்சுக்கள் நிரந்தரமான பேச்சுக்கள் அல்ல, மாற்று சூழ்நிலை ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நோக்கம் என்ன கேட்டாக்கா, சீமானவர்கள் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கு, திமுகவை எடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படி பேசுறீங்க. திமுக எடுத்தாக்கா தமிழ் தேசியம் இடமான்னு கேட்டுருக்கீங்க. அப்புறம் யாரை எதிர்க்கணும்?
பிஜேபி தான் தமிழை சொல்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஆண்டுகிற கட்சி எது? திமுக கட்சி ஆண்டு கொண்டு இருக்கிறது. இதனால தான் பெரும் அநீதி நடந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் மக்கள் விடுதலை பெற வேண்டியிருக்கிறது. இதுலேருந்து உடனே இவங்கள தான் ஃபஸ்ட்டு ஒழிக்க வேண்டும். இவங்கள ஒழிச்சிட்டு ஆட்சி தமிழர் ஆட்சி அமைச்சிட்டு இல்லை தமிழ்நாடு சுதந்திர கட்சி அமைஞ்சிட்டாக்க பிஜேபி உள்ளே வருது. நீங்கள் ஏன் உள்ளே வருதுன்னு சொன்னாக்க உங்களுடைய தில்லாலங்கடி எல்லாம் பிஜேபி கையில் போயிட்டு அதற்காக அடிமணிந்து போகிறீங்க. கேட்டால் திமுக வீரவசமாக பேசி கொண்டிருக்கோம். என்ன பேசுவாங்க? நாங்கள் விட மாட்டோம், பிஜேபி சனாதனம் போட்டு அது விட மாட்டோம், எதிரி பல முதல்ல நீங்கள் வந்து மற்ற கட்சிகள்லாம் பிஜேபி கூட்டணி, அதிமுக தான் பிடிஎம் கூட்டணி வச்சிருக்கு. நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் எல்லா வேலையும் பண்ணிவிட்டு திருட்டுத்தனமான முள்ளம் பார்த்தாலும் நீங்கள் தான் கூட்டணி வச்சுருக்கீங்க. எல்லாம் ரெடி போனது 5 வருஷமாக நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காத நீங்கள் தான் நிதி மக்கள் மேலே அக்கறை வந்து நிதி பற்றாக்குறை ரொம்ப அக்கறை இருக்கிறது போல் தற்போது போயிட்டு நான் ஒரு நாடகத்தை நடத்தி போய் சந்திச்சுட்டு வந்தீங்க. அப்படியே மோடி அவர்களை ஐயா அவர்களை சந்தித்து என்ன பேசுங்க தெரியாது. இப்போ இபி என்ன சொல்கிறாங்கண்ணா, டாஸ்மாக் துறையில் சோதனை செய்த இடி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கண்ணா, சரியான எங்கள்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆதாரம் எதுவும் கிடைக்கல, ஆதாரம் இல்லை அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ ஆதாரம் இல்லைனாக்கா இந்த அப்போ ஒன்று சொல்கிறீங்க நாங்கள் பொருளை ஒப்படைக்க சொல்லியிருக்கீங்க. ஒரு துறை என்று சொன்னால் ஒரு துறை சோதனை செய்கிறீங்க என்றால் எந்த ஒரு துருப்புச்சீட்டு இல்லாமல் நீங்கள் சோதனை செய்ய மாட்டீர்கள். அப்படி துருப்புச்சீட்டு இல்லாமல் சோதனை செஞ்சால் நீங்கள் ஈடுதுறையே கிடையாது, புலனாய்வுத்துறை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சோதனை செய்யணும் எந்த ஒரு ஆரம்ப செஞ்சாக்க கண்பூடித்தனமாக போயிட்டாங்கன்னு சோதனை செய்யணும்னு சொன்னாக்கா அதுக்கு இழுக்கு, நீங்கள் ஒரு நிர்வாகத்திடம் சரியில்லை அப்படின்னு ஒரு கெட்ட பேர் உங்களுக்கு உண்டாகும். இப்போ என்ன சொல்கிறீங்க, சோதனை செஞ்சுட்டு 1000 கோடி ஊழல்கள் சொன்னீங்க. இப்போ வந்து அதுமாரி இந்த தகவலும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கீங்க, நம்ம சென்னை உயர்மன்றத்தில் சொல்லியிருக்கீங்க. தகவல் நீங்கள் அப்படின்னா தகவல் ஒரு லேப்டாப் சாதனை ஒப்படைக்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்கள் சந்தித்த பிறகு இதை மாதிரியான போக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போக்கானது இல்லை மேலும் தரவுகளை ஆய்வாய்ந்து இல்லை ஒரு சரியான ஆதாரங்களை நீதிமன்றம் ஒப்படைத்து இவங்களை ஜெயிலில் தள்ளுவாங்களா, இல்லை மூடி மறைத்து இதை தேர்தலாளர் நெருங்குகிற கட்டத்தில் இதுக்காக நடவடிக்கை எடுப்பாங்களா? அப்படி சரியான நீங்கள் நடவடிக்கை எடுத்தால்தான் பிஜேபி மீது மக்கள் மீது நம்பிக்கை வரும். நீங்கள் தமிழ்நாட்டில் தாமரை மலரான்னு சொல்கிறேன். ஏன் காரணம்னா இந்தமாரி நீங்கள் வந்து உங்கள் சுயநலத்திற்காகவும் எதிர்கட்சியில் பழிவாங்குவதற்கு செல்வதாகப்படுவதாகத்தான் மக்களின் நம்பிக்கை மேலும் மேலும் நீங்களே உங்களுடைய செயல்பாடுகள் பூத்துக்கிறது. ஏன்னு சொன்னால் நீங்கள் நடவடிக்கை எடுத்தாலும் உங்கள் மதிப்பீங்க நம்புவாங்க, ஈஸியாக வர முடியும். தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து எல்லோரும் பிளாக்மெயில் பண்ணி தான் படுக்கிறீங்க. டெல்லியில் கெஜ்ரிவாலா செய்த மாதிரி தான் அங்கே செய்யலாம். அங்கே டெல்லி கெஜ்ரிவாலத்துக்கு ஜெயிலில் போட்டிங்க, ஒரு கோடி ஊழல் பண்ணார் சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணது கூடாமல் நீங்கள் வந்து பண்ணி தோக்கடிச்சிட்டிங்க, டெல்லி முதலமைச்சர் ஆகிட்டீங்க. இதே போன்று இவங்களை அகற்றணும்னு சொன்னால் இவங்களுமே குற்றதெல்லாம் எந்த பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுத்தாலும் உங்கள் மேலே நம்பிக்கை நம்புவாங்க. நீங்கள் அதை இப்போ செய்ய மாட்டேங்கிறீங்களே. ஆனால் உங்களுடைய என்ன தமிழ்நாட்டில் தாமரை புகுத்த முடியாது. அதாவது பல வழியில் நீங்கள் கிடைக்கிறீங்க. கேரளா போன ஐயப்பனை, வடநாட்டுக்கு போன ராமர், தமிழ்நாட்டுக்கு வந்து முருகனுக்கு மாநாடு போட்டிருக்கீங்க. இன்றைக்கி போட்டிருக்கீங்க. எந்த மாநாடை போட்டாலும் பழனிக்கே காவடி எடுத்தாலும் தண்ணீர் குடித்தாலும் சொல்லுவாங்க, ஒரு டைலாக் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒன்றும் நடக்காது தமிழ்நாட்டில். அதுக்கு முடியாதுன்னு சொல்ல பிறகு என்ன பண்ணுறீங்க? இவர்களை வச்சு நம்ம எல்லாத்தையும் வந்து செயல்பட நிறுத்தி கொள்ளலாம், திமுக வச்சு பண்ணி கொடுக்கலாம். ஏற்கனவே அதிமுகவும் மூடி ஒழிச்சிட்டிங்க. இவர்களை வைத்து என்னெல்லாம் பண்ணிக்க நம்முடைய நோக்கம் திட்டங்களையும் நம்ம செயல்பட்டு நிறைவேற்றணும். அதற்கு ஒரு அடிமை வேண்டும். அதுக்கு திமுக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சாயங்கள் இவருடைய நடவடிக்கை எல்லாமே திமுக வந்து அதிமுக சரி, அதிமுகவும் யோக்கியமான கட்சிகள் அல்ல. இதை விட அவங்களும் இதே தவறுலாம் செய்திருக்கிறாங்க. அவன் 10 மடங்கு செஞ்சானா அவங்க 10,000 மடங்கு செய்கிறாங்களா? அவ்வளோதான், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு அகற்றப்பட வேண்டிய ஒரு கட்சிகள் தான். தொடர்ந்து அட்டுவம் நடந்துபட்டு கொடுக்கிறது. மக்களாக நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள். இவர்கள் எல்லாம் வந்து நல்லவர்களை போய் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அநியாய கட்டங்களும் தினம் செய்திகளை பாருங்கள், நாட்டு நடப்புகளை பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா யார் நல்ல கட்சி, ஒரு அரசியல் வாக்குங்கிறது மிகப்பெரிய ஆயுதம். மக்கள் நலனுக்காக அரசியலாக பயன்படுத்தல வேண்டும். தன் கட்சி இது ஏன் கட்சி தன் சாதி சேர்ந்த இவனு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு தலையில் மண்ணள்ளி போடாதீங்க. உங்கள் எதிர்காலத்தில் வருங்கால தலைமை நல்லா இருக்க வேண்டும் என்றும் அரசியலை பாருங்கள், நல்ல ஒரு அரசியலை தேர்ந்தெடுங்கள். இவர்கள் தில்லாலங்கடி வேலையெல்லாம் பாருங்கள். திமுகவும் தில்லாலங்கடி பண்ணுது. கிருஷ்ணசாமி தமிழர் கிடையாது, அவரும் தில்லாலங்கடி தமிழ் சாதி ஏமாற்றி கொண்டு இருக்கிறார். விசிக எல்லாமும் தில்லாலங்கடி பண்ணி கொண்டு இருக்கிறது. மாற்றி அரசு சொன்ன ஒரே வழி நாம் தமிழ் கட்சி தான் சரியான செயல்பாடுகளாக செய்து கூட அதன் கண்கூட பார்க்க முடிகிறது. தினம் சீமான் அவர்களுடைய செயல்பாடுகளையும் அவளால் பார்க்க முடிகிறது. மக்கள் அதை கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.